Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7 வேஸ்ட். 7 வேஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ்: வாட் இஸ் வேஸ்ட், வாட் இஸ் வேஸ்டிங், வாட் இஸ் ஒர்க், டைப்ஸ் ஆஃப் ஒர்க், how to earn more profit in industry, what is lean manufacturing, history of lean manufacturing, what are lean manufacturing tools, list of 7 wastes in lean manufacturing, disadvantages of each waste, causes for each waste, how to eliminate each waste, why do we need to eliminate waste. இந்த கண்டென்ட்டை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பல புது இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். முதல்ல வேஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேஸ்ட் இஸ் ஏ அன்வான்ட் மெட்டீரியல் ஆர் அன்யூசபிள் மெட்டீரியல். வேஸ்ட்டுங்கிறது நமக்கு தேவையில்லாத பொருள், இல்லை யூஸ் பண்ண முடியாத பொருள் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, waste is any substance which is discarded after primary use or is worthless, defective and of no use. ஒரு பொருளோட பிரைமரி யூஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வீணாக போயிடும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு பொருளில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலோ இல்லை யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருந்தாலோ அது எல்லாத்தையும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். இதுதான் வேஸ்ட்டோட டெஃபினிஷன். சரி, வேஸ்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேஸ்டிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். Wasting is an activity of not efficiently utilizing a resource or an item by not using or delaying the primary use of them. வேஸ்டிங்கிறது ஒரு பொருளையோ இல்லை ஒரு வளத்தையோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, இல்லைன்னா அந்த பொருளோட ப்ரைமரி யூஸை யூஸ் பண்ணாமல் இல்லை டிலே பண்ணி யூஸ் பண்ணுறது வேஸ்டிங். இந்த 7 வேஸ்ட்டில் நம்ம வேஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் ஏன் 7 வேஸ்ட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, வேஸ்டிங்னு சொல்லும்போது அது சொல்கிறதுக்கோ இல்லை கேட்குறதுக்கோ நல்லா இல்லைங்கிறதுனால 7 வேஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுதான் இதோட பேக்ரவுண்ட். இப்போ நம்ம ஒர்க்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். An activity, process or operation that changes the product from one form to another physically or chemically in order to get it within the customer's specification. கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணுறதுக்காக ஃபிசிக்கலாகவோ இல்லை கெமிக்கலாகவோ ஒரு ப்ராடக்டை ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுற ஆக்டிவிட்டி இல்லை ப்ராசஸ் இல்லை ஆப்ரேஷனை தான் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஒர்க். எத்தனை வகையான ஒர்க் இருக்குது அப்படின்னா 2 வகை தான் இருக்குது. ஒன்று வேல்யூ ஆடட் ஒர்க். இட் மீன்ஸ் தட் பெர்ஃபார்மிங் ஏ ஒர்க் டு மீட் கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார் விச் த கஸ்டமர் இஸ் வில்லிங் டு பே. வேல்யூ ஆடட் ஒர்க் அப்படின்னா கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒர்க்கு, அதுக்கு கஸ்டமர் பே பண்ணுறதுக்கு சம்மதிப்பார். அதுதான் வேல்யூ ஆடட் ஒர்க். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் ஆப்ரேஷன் விச் இஸ் இன்க்ரீஸிங் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு வகையாக சொல்லணும்னா, ஒரு பொருளோட மதிப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஆப்ரேஷன் தான் வேல்யூ ஆடட் ஒர்க். எக்ஸாம்பிளுக்கு கட்டிங், ட்ரில்லிங், கிரைண்டிங் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது அந்த பொருளோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் வேல்யூ ஆடட் ஒர்க். செகண்டு, நான் வேல்யூ ஆடட் ஒர்க். இட் இஸ் எ ஒர்க் விச் இஸ் டன் டூரிங் ஆர் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ ப்ராடக்ட் அண்ட் விச் வில் நாட் ஆட் எனி வேல்யூ டு த ப்ராடக்ட் பட் இன்க்ரீசஸ் காஸ்ட் அண்ட் கஸ்டமர் டோன்ட் வாண்ட் டு பே. ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போதோ இல்லை நடந்ததுக்கப்புறமோ நம்ம சில வேலைகளை பண்ணுவோம். அந்த வேலையினால் அந்த பொருளோட மதிப்பு அதாவது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமரும் அந்த ஆக்டிவிட்டிக்கு பே பண்ண விரும்ப மாட்டார். அதுதான் நான் வேல்யூ ஆடட் ஒர்க்கு. எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்டோரேஜ். இந்த டிரான்ஸ்போர்ட்டு ஸ்டோரேஜில் பொருளோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் நமக்கு காஸ்ட் செலவாகும். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒன்று வேல்யூ ஆடட் ஒர்க், இன்னொன்று நான் வேல்யூ ஆடட் ஒர்க். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். How to earn more profit in industry.
ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸில் செல்லிங் ப்ரைஸை வச்சுக்கலாம். 20, 40, 60, 80, 100, 120 வரைக்கும் ஆக்சிஸில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளோட காஸ்ட்டு 70 ரூபான்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம ப்ராஃபிட் ஆட் பண்ணுறோம், அது ஒரு 30 ருபீஸ் வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்த்தா நமக்கு 100 ருபீஸ் செல்லிங் ப்ரைஸ் வரும். அதாவது பொருளை வந்து 70 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 100 ரூபாய்க்கு விற்கும்போது நமக்கு 30 ரூபா லாபம் வருது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து என்ன திங்க் பண்ணுறோன்னா, நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ப்ராஃபிட்டை 50 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன ஆகிடுதுன்னா 120க்கு போயிடுது. இந்த மாதிரியும் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இன்னொரு மெத்தடில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னா, ப்ராடக்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை 20 ருபீஸ் ரெடியூஸ் பண்ணி 50 ருபீஸ் கொண்டு வந்துட்டோம். செல்லிங் ப்ரைஸும் அதே 100 ருபீஸில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 50 ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராஃபிட் வந்துடும். அதாவது முன்னாடி சொன்ன இந்த 30 ருபீஸ் ப்ராஃபிட்டை விட 50 ருபீஸ், அதாவது எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் ப்ராஃபிட் வருது. இப்படியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது செல்லிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகாது. மார்க்கெட்லேயே நம்ம பொருள் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். செல்லிங் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ பெரும்பாலான கம்பெனிகளில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டு ரெடியூஸ் த காஸ்ட், லீன் மேனுஃபேக்சரிங் ஹேஸ் எலிமினேட்டிங் த வேஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த டூல். இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கம்பெனிகளில் லீன் மேனுஃபேக்சரிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. அந்த லீன் மேனுஃபேக்சரிங்கில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் எலிமினேட்டிங் த வேஸ்ட். அந்த வேஸ்ட்டை பற்றிலாம் தெரியறதுக்கு முன்னாடி லீன் மேனுஃபேக்சரிங்னா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாட் இஸ் லீன் மேனுஃபேக்சரிங்? Lean manufacturing is a manufacturing method to raise productivity and reduce cost by eliminating waste and minimizing non-value added work by using lean principles, tools and practices. Lean manufacturing அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் மெத்தட். அந்த மெத்தடில் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கும் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியை மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் லீன் பிரின்சிபலையும் டூல்ஸையும் ப்ராக்டிஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் லீன் மேனுஃபேக்சரிங். பர்பஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங். லீன் மேனுஃபேக்சரிங் பர்பஸ் என்னென்னா, லீன் திங்கிங் இஸ் யூஸ்டு பை கம்பெனிஸ் ஹூ ஆர் லுக்கிங் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் எலிமினேட் வேஸ்ட். த அல்டிமேட் கோல் ஃபார் லீன் மேனுஃபேக்சரிங் இஸ் டு கிரியேட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர் அண்ட் மீட் டிமாண்ட் வித் ஆஸ் லிட்டில் ரிசோர்ஸ் ஆஸ் நெசசரி. எந்தெந்த கம்பெனியெல்லாம் அவங்களோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும், வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணணும், அதே மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்டை கஸ்டமருக்கு சப்ளை பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே நேரத்தில் அவங்களோட டிமாண்டையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதோட பர்பஸ். சரி, லீன் மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இது எல்லாமே லீன் மேனுஃபேக்சரிங்கோட டூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக லீன் மேனுஃபேக்சரிங்கோட பெனிஃபிட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 7 வேஸ்ட்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லீன் மேனுஃபேக்சரிங்கில் சொல்லியிருக்கிற அந்த லிஸ்ட் ஆஃப் 7 வேஸ்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதை டிம் வுட் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்மளால் 7 வேஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் டிம் வுட் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. T means transport, I means inventory, M means motion, W means waiting, O means overproduction, O means overprocessing, D means defect. இதுதான் அந்த 7 wastes. இந்த 7 waste பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு transport. The waste of transportation refers to any additional movement of product beyond the necessary minimum. ஒரு டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது மூவ் பண்ணுறது வந்து டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட். அது எனி கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். ட்ராலியில் மூவ் பண்ணுறதா இருக்கலாம், ஃபோர்க் லிஃப்ட்டை மூவ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதா இருக்கலாம், க்ரெயின்ஸில் மூவ் பண்ணுறதா இருக்கலாம். எப்படி மூவ் பண்ணாலும் தேவைக்கு அதிகமாக மூவ் பண்ணுறது வந்து டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா,
increases production time, increases WIP semi-finished parts, damage to products, increases storage space, increases maintenance work and cost, possible for mix-up of parts, finally increases product cost. இது எல்லாமே disadvantages of transport waste. டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட்டுக்கான காரணங்கள் வந்து இம்ப்ராப்பர் லேஅவுட் இல்லை ப்ராசஸ் லேஅவுட். ப்ராசஸ் லேஅவுட் அப்படின்னா ஒரே டைப் மிஷின்ஸை ஒரே இடத்துல வச்சுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இது ஃபுல்லாக மில்லிங் மிஷின்ஸ், இது ஃபுல்லாக ட்ரில்லிங் மிஷின்ஸ், இது ஃபுல்லாக லேத் மிஷின். எல்லா டைப் மிஷினையும் குரூப்பாக வச்சுருறது வந்து ப்ராசஸ் லேஅவுட்டு. அப்போ ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ் போகும்போது ஒரு ஸ்டேஷன் வந்து இன்னொரு ஸ்டேஷன் போய் தான் ஆகணும். அதனால் மூமெண்ட் வந்து அன்னெசரியாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் லேஅவுட் வந்து யூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் லேஅவுட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லேத் இருக்குது, அடுத்து வந்து மில்லிங் மிஷின் இருக்குது, அடுத்து ட்ரில்லிங் மிஷின் இருக்குது, அடுத்து அசம்பிளி, இன்ஸ்பெக்ஷன், பேக்கேஜ், டிஸ்பேச், அந்த மாதிரி ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் லேஅவுட்டை தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லா கம்பெனிகள்லையும் ப்ராடக்ட் லேஅவுட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு புவர் ப்ரொடக்ஷன் பிளானிங், புவர் ஷெடியூலிங், புவர் ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன், ஷேரிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த காரணங்கள்னாலையும் டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட் வந்து நமக்கு ஏற்படலாம். இதை எப்படி எலிமினேட் பண்ணுறது அப்படின்னா ப்ராடக்ட் லேஅவுட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ராடக்ட் லேஅவுட்டை யூஸ் பண்ணணும். குட் ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ராப்பர் ஷெடியூலிங், கிளியர் ஒர்க் பிளேஸ் ஆர்கனைசேஷன், செப்பரேட் எக்யூப்மெண்ட் இன் லைன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம டிரான்ஸ்போர்ட் வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரி வேஸ்ட் மீன்ஸ் ஹேவிங் மோர் இன்வென்ட்ரி தேன் நீடட் டு சப்போர்ட் ப்ரொடக்ஷன் ஆர் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் இன் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் WIP ஆர் செமி ஃபினிஷ்டு பார்ட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் FG. ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் நம்ம தேவைக்கு அதிகமாக ரா மெட்டீரியல் வச்சுருந்தாலும் சரி, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதாவது செமி ஃபினிஷ்டு பார்ட்டை வச்சுருந்தாலும் சரி, ஃபினிஷ்டு குட்ஸ் FGயை வச்சுருந்தாலும் சரி, அது எல்லாமே இன்வென்ட்ரி வேஸ்ட். இந்த வேஸ்ட்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் கம்பெனியில் இருக்கும். இந்த மாதிரி லாங் செட்டப், குவாலிட்டி ப்ராப்ளம், சப்ளையர் இஷ்யூஸ், ஹவுஸ் கீப்பிங், புவர் ஷெடியூலிங், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், மெஷின் டவுன் டைம், எம்ப்ளாயி அவைலபிலிட்டி, லாங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், லைன் இம்பேலன்ஸ். இந்த ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணும், இந்த இன்வென்ட்ரி வந்து மறைச்சிரும். எதுவுமே வெளியே தெரியாது. ஸ்மூத்தாக வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ரா மெட்டீரியல் ரிசீவ் ஆகுது, ப்ராசஸ் நடக்குது, டிஸ்பேச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். பட் இன்வென்ட்ரியை ரெடியூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த கீழே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மேலே தெரிய வரும். ஸோ அதனால் இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்வென்ட்ரி வேஸ்ட்டுக்கான காசஸ்: poor sales forecasting, long lead times, lead times na setup and cycle times, poor inventory planning, poor inventory tracking, unbalanced production processes that cannot produce the required quantity or quality of products in a consistent manner. Suppliers, they cannot supply the required quantity or quality of products in a consistent manner. இது எல்லாமே causes for inventory waste. இதை எப்படி சரி பண்ணலாம்னா clear forecasting, less lead times, good inventory planning, proper inventory tracking, balanced production processes, maintaining process capability in machines, supplier improvement for quality and production. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இன்வென்ட்ரி வேஸ்ட்டை எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோஷன். Waste of motion is the movement which do not add value to the product or service. ஒரு மூமெண்ட் வந்து நடக்கும்போது அந்த மூமெண்ட்னால ப்ராடக்ட்டுக்கோ இல்லை சர்வீஸுக்கோ வேல்யூ ஆட் ஆகலை அப்படின்னா அதுதான் வேஸ்ட் ஆஃப் மோஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் வந்து பார்ட் ஏ
அப்படிங்கிற ஒரு பார்ட்டை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த பார்ட் ஏவை எடுத்து அசெம்பிள் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நடந்து போகிறதுனால அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. பட் அந்த ஆக்டிவிட்டி பண்ணி அந்த அசெம்பிள் ப்ராசஸ் பண்ணுறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் வேஸ்ட் ஆஃப் மோஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இன்க்ரீசஸ் ப்ரொடக்ஷன் டைம், interrupt the production flow, operator fatigue, possible for injury or accident. இதெல்லாம் disadvantages of waste of motion. இதோட காசஸ் வந்து no standard operating procedure, lack of visual control, poor housekeeping, improper design of production cell or layout, lack of training. இது எல்லாமே காசஸ் ஃபார் வேஸ்ட் ஆஃப் மோஷன். இதை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா, கிளியர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், குட் விஷுவல் கண்ட்ரோல்ஸ், மெயின்டைனிங் குட் ஹவுஸ்கீப்பிங், வெல் டிசைன்டு ப்ரொடக்ஷன் செல் அண்டு லேஅவுட், பீரியாடிக் ட்ரைனிங் அண்டு எஃபெக்டிவ்னஸ் மானிட்டரிங். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணால் வேஸ்ட் ஆஃப் மோஷனை கண்டிப்பாக எலிமினேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெயிட்டிங். வெயிட் டைம் வேஸ்ட் இஸ் த டைம் which is not used for work by men waiting for material, material waiting for work, machine waiting for material. ஆப்ரேட்டர் மெட்டீரியலுக்காக வெயிட் பண்ணாலும், மெட்டீரியல் வந்து ஒர்க்குக்காக வெயிட் பண்ணாலும், இல்லை மெஷின் வந்து மெட்டீரியலுக்காக வெயிட் பண்ணாலும் எல்லாமே வெயிட்டிங் தான். அது எல்லாமே வெயிட் டைம் வேஸ்ட். இந்த வெயிட் டைம் வேஸ்ட்னால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வரும்னா, லாங் லீட் டைம், அதாவது லாங் ப்ரொடக்ஷன் டைம், ineffective use of shop floor and resources, not able to maintain 5 years, possible for quality deterioration of parts. இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இதோட காசஸ் வந்து ஷார்ட்டேஜ் அண்ட் அன்ரிலையபிள் சப்ளை செயின், லேக் ஆஃப் மல்டி ஸ்கில்லிங் ட்ரைனிங், மெஷின் பிரேக் டவுன், poor production planning, bottleneck process, unclear standard operating procedure. இது எல்லாமே காசஸ் ஃபார் வெயிட் டைம் வேஸ்ட். இதை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா, நோ ஷார்ட்டேஜ் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் ரிலையபிள் சப்ளை செயின், மோர் மல்டி ஸ்கில்லிங் ட்ரைனிங், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ், குட் ப்ரொடக்ஷன் பிளானிங், எலிமினேட்டிங் பாட்டில்நெக் ப்ராசஸ், கிளியர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இதையெல்லாம் பண்ணால் வெயிட் டைம் வேஸ்ட் வந்து எலிமினேட் ஆகிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓவர் ப்ரொடக்ஷன். ப்ரொடியூசிங் மோர் ப்ராடக்ட்ஸ் தேன் நீடட், ஃபாஸ்டர் தேன் நீடட் அண்ட் ஆர் பிஃபோர் தே ஆர் நீடட் இஸ் எ வேஸ்ட். ஒரு பொருளை தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும், தேவையான நேரத்துக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணாலும், அதே மாதிரி தேவைக்கு முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது எல்லாமே ஓவர் ப்ரொடக்ஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இஸ் ரெக்வயர்டு, unnecessary maintenance cost, may cause damage to products, possible for mix-up with other parts, possible for quality deterioration of parts, it will increase the inventory. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷனுக்கான காசஸ் வந்து poor production planning, poor communication between departments, MRP push rather than Kanban pull, large batch sizes, looks better to be busy, lack of customer demand. இது எல்லாமே காசஸ் ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன். இந்த ஓவர் ப்ரொடக்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, குட் ப்ரொடக்ஷன் பிளானிங், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ், கான்பான் புல் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், லிமிட்டட் பேட்ச் சைசஸ், நோ ப்ரொடக்ஷன் வித்தவுட் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஃபோர்காஸ்டிங் கஸ்டமர் டிமாண்ட்ஸ். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஓவர் ப்ரொடக்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். வேஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓவர் ப்ராசஸிங். எனி unnecessary step, either production or communication, that adds no value to a product or service. ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லை சர்வீஸுக்கோ வேல்யூவை ஆட் பண்ணாத எந்த ஒரு
ஸ்டெப்பும் சரி ஆக்டிவிட்டியும் சரி ஓவர் ப்ராசஸிங். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பைப்லைன். இந்த பைப்லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலே ஃப்ளூடு வந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். பட் இதில் பாருங்கள் ஓவர் ப்ராசஸிங் பண்ணி ஒரு நாட் போட்டிருக்கு, அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் ஒன்று போட்டிருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத ப்ராசஸ். இதுதான் ஓவர் ப்ராசஸிங். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து டேர்னிங் ப்ராசஸ் அண்டு டேர்னிங்கோட ஃபினிஷிங்கே போதும். பட் அடிஷ்னலாக நம்ம இந்த மாதிரி கிரைண்டிங் ப்ராசஸில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ப்ராசஸிங். இதனால் ஃபினிஷிங் வேணால் இம்ப்ரூவ் ஆகலாம், ஆனால் கஸ்டமர் வந்து இதுக்கு பே பண்ண மாட்டார். ஏன்னா இது வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் கிடையாது, நம்மளாவே ஓவர் ப்ராசஸிங் பண்ணி ஃபினிஷிங் இம்ப்ரூவ் பண்ணுறோம். இதுதான் ஓவர் ப்ராசஸிங். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இட் கன்சியூம்ஸ் ரிசோர்ஸ், இட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்ஷன் டைம், கேன் ரெடியூஸ் லைஃப் ஆஃப் த காம்பனண்ட், it will delay the dispatch, possible for safety issues. இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர் ப்ராசஸிங். இதோட காசஸ் வந்து யூஸிங் அவுடேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ், attitude always do it like this, no understanding about the requirements, lack of innovation and improvements, lack of standard operating procedures, redundant inspection and approvals. தேவைக்கு அதிகமான இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அப்ரூவல்ஸ். இது எல்லாமே காசஸ் ஃபார் ஓவர் ப்ராசஸிங். இதை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா யூஸ் ஆஃப் அப்டேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி டு சேஞ்ச் ஆட்டிடியூட், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ரெக்குயர்மெண்ட்ஸ், மெனி இன்னோவேஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், more standard operating procedures, optimum inspection and approval. இதெல்லாம் பண்ணால் நம்மளால் ஓவர் ப்ராசஸிங்கை கண்டிப்பாக எலிமினேட் பண்ண முடியும். வேஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது டிஃபெக்ட். A defect is a physical, functional or aesthetic attribute of a product or service that exhibits that the product or service failed to meet one of the desired specifications. நம்ம பண்ணுற ப்ராடக்டில் இல்லை சர்வீஸில் ஃபிசிக்கலாகவோ ஃபங்க்ஷனலாகவோ இல்லை ஏஸ்தட்டிக்காவோ, ஏஸ்தட்டிக்னா விஷுவலாகவோ கஸ்டமர் இல்லை இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணலை அப்படின்னா அது வந்து டிஃபெக்ட். இதுதான் டிஃபெக்டோட டெஃபினிஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நாட் ஏபிள் டு காம்பீட் இன் த மார்க்கெட் பிளேஸ், கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அஃபெக்ட் கம்பெனி ரெப்புடேஷன், customer complaint and PPM and handling cost. It will affect process yield during production, safety issue to operators or workers, customer delivery commitment will fail. இது எல்லாமே disadvantages of defect. இந்த டிஃபெக்ட்டுக்கான காசஸ் வந்து processing error, poor procedures or standards, setup error, incapable machines, non-conforming material, human mistakes. இது எல்லாமே காசஸ் ஃபார் டிஃபெக்ட். இதை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா கண்ட்ரோல்டு ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ், குட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்ரூவல் டு டிடெக்ட் செட்டப் எரர், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் போகே, ப்ராப்பர் கண்ட்ரோல்ஸ் டு டிடெக்ட் non-conforming materials, பீரியாடிக் ட்ரைனிங் டு எலிமினேட் ஹியூமன் மிஸ்டேக்ஸ். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக டிஃபெக்டை வந்து எலிமினேட் பண்ண முடியும். நம்ம இந்த 7 வேஸ்ட்டை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஏன் இந்த 7 வேஸ்ட்டையும் நம்ம எலிமினேட் பண்ணணும்? ஒய் டூ வி நீட் டு எலிமினேட் வேஸ்ட்? டு ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் டைம். ப்ரொடக்ஷன் டைமை நம்ம குறைக்கணும். டு ரெடியூஸ் ரிஜெக்ஷன்ஸ், அதே மாதிரி ரிஜெக்ஷனையும் குறைக்கணும். டு ரெடியூஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் டைமை ரெடியூஸ் பண்ணி ரிஜெக்ஷனை ரெடியூஸ் பண்ணாலே ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். டு ரெடியூஸ் ப்ராடக்ட் காஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் த குவாலிட்டி. இதெல்லாம் பண்ணால் ப்ராடக்ட் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிரும். டு எக்ஸீட் த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன். குவாலிட்டியான பொருளை குறைஞ்ச விலைக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது
நம்மளால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையே எக்ஸீட் பண்ண முடியும். டு இன்க்ரீஸ் த மார்க்கெட் ஷேர், கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே நம்ம பார்ட்டை சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் மார்க்கெட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட், மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். டு இன்க்ரீஸ் கம்பெனி க்ரோத், நமக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். இது எல்லாமே ரீசன்ஸ் டு எலிமினேட் வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7 ways வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.